இந்த ஷோல இந்த பிராங்க காப்பி அடிக்கிற பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா? இட்ஸ் வெரி நாட்டி. நான் பண்ண பிராங்க் கன்டென்ட்ல சைலன்ஸ். இது கன்டென்ட்டே வயலன்ஸ். வழக்கம் போல பிராங்க்ல கூட சண்டை தான் கன்டென்ட்டா வரணும்னு வெளியில இருந்து வர்றவனுக்கு கூட இதுதான் தெரியுதே தவிர வெளில இருந்து வரானே ஒரு பிராங்க் பண்ணணும்னு முடிவு பண்ணுவோமே. அப்படி முடிவு பண்ண பிராங்க் ஏதாவது ஒரு வேற மாதிரியான எமோஷன் ரொமான்டிக் அது இது ஏதோ பயங்கரமா பயமுத்துறது பேய் பிராங்க் இந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதானே. அது செட் ஆகாது சார். வேற பிராங்க் எதுவுமே செட் ஆகாம இந்த வீடு ராசி அப்படி டியூட். இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா முதல்ல பண்ண வேண்டிய பிராங்க் இல்ல, பிராங்கா நீங்க பண்ண வேண்டியதே ஃபைட் தான். அத பிராங்க்லயும் பண்ணி காமிச்சதுனால இந்த ஷோல இந்த தடவை பிராங்கும் பயங்கரமாச்சு. இப்ப என்னன்னா இதை இவங்க ரிவீல் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னா வீக்கெண்ட்ல இது அத்தனையுமே பிராங்க் அப்படின்னு சொல்லி இந்த பிராங்க ரெண்டு விதமா சுவாரஸ்யமாக்கலாம். விஜய் டிவி கிரியேட்டிவ் டீம் நீங்க பயங்கரமா யோசிக்க கூடியவங்க, சரியான ஆட்களை ஆடிஷன் பண்ணி சரியான கிரியேட்டிவான டாஸ்க்களை வச்சு குறிப்பா தலையெல்லாம் சூஸ் பண்றதுக்காக நீங்க கொண்டு வர ஏசியன் ஒலிம்பிக் கேம் புரோட்டோடைப் எல்லாம் பார்த்ததுனால இந்த ஒரு ஐடியாவை ஒரு ஃப்ரீ ஆஃப் அட்வைஸ் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லன்னா வழக்கம் போல அவங்களாண்டி அப்படின்ட்டு போயிடுங்க. இந்த பர்டிகுலர் வாரம் இவங்க எல்லாம் உள்ளதா இருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை பிராங்க் பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உண்மையிலேயே கமருதீனுக்கும் பிரஜனுக்கும் இல்ல கமருதீனுக்கும் பிரவீனுக்கும் ரெட் கார்டுன்றீங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வெளில வந்துருன்னு சொல்லிடுங்க. சொல்லிட்டு வெளியில வந்துருங்கன்னு சொல்லுங்க. இல்ல கன்ஃபெஷன் ரூமுக்கு உள்ள கூப்பிட்டு விஜய் சேதுபதி நான் இவங்க எதிர்க்க உங்கள்ட்ட பேச விருப்பப்படல, தனியா பேசுறேன்னு சொல்லி கூப்பிட்டு கொஞ்ச நேரத்துல மறுபடியும் டிவில வந்துட்டு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்கன்னு சொல்லுங்க. அந்த பிராங்க் தான் ஒரிஜினலாவே நீங்க இவங்களுக்கு கொடுத்த பிராங்க் ஷாக் ஆகும், இல்ல இந்த ஷோக்கும் பயங்கரமான ஷாக் ஆகும். சாட்டர்டேக்கு கண்டென்ட் வேணும், நீங்க கஷ்டப்படாம இப்போ ஒரு கண்டென்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்லா இருக்கும், ஹோஸ்டோ விளையாடுறதுக்கு கரெக்டா இருக்கும். இல்ல இதை விட பெட்டர் சாய்ஸ் கிடைக்காது, விளையாட்டு அடிச்சாலும் அடிச்சேன்னு சொல்லி கமருதீன கார்டு கொடுத்து தூக்கிட்டு டேய் பிரஜின்னு டாமினேட் பண்ணி எடுக்க சொன்னா என்ன பிராங்க் பண்ணி தூக்கிட்டேடா. இதுல பிரவீன் பாவம் சார், விளையாட்டா இருந்தாலும் ஒரு அடி உண்மையிலே விழுந்துட்டுச்சு போல. அங்க உட்காந்து அஸ்டடா என்ன அது எப்பயாவது ஆர்மி கேம்புக்காக வாங்க வேண்டியது, அது எல்லாரும் மைண்ட்ல ஓடிட்டு இருந்ததா. அது நீதான் பசுபதி போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அவன் அப்பவே அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான். இதுதான் சான்ஸ் கேரக்டராவே இவால்வ் ஆகி சப்புன்னு வச்சுட்டான்.